வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் டைனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் தான். நல்ல வெயிலுக்கு குளிர்ச்சியான, நம்ம நல்லா சாப்பிட்ட பிறகு பிரியாணியும் நல்லா விருந்தும் சாப்பிட்ட பிறகு ஒரு ஐஸ்கிரீம் போல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. அதுக்கு பதில் ஒரு டெசர்ட்டும் சாப்பிட்லாம். ஏதாச்சும் அதை நீங்களும் யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ பண்ணி கொடுக்கலாம் டெசர்ட்டு. இன்றைக்கி பார்க்க போகிறது முக்கனி டெசர்ட்டு. அதாவது மாப்பழா வாழை 3 போட்டிருக்கேன். உங்கள் இஷ்டம், எந்த பழம் வேணுமாலாம் போட்டுக்கலாம். வீட்டில் சிட்ரஸ் இல்லாத பழமாக எடுத்து வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல எடுத்த உடனே பால் நல்ல ஒரு க்ரீம் பாலை எடுத்துக்கோங்க. அந்த க்ரீம் பால் நல்லா ஒரு சுண்டை, நல்லா பால் பொங்கின பிறகு கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நல்லா சுண்டை அப்படியே காய்ச்சிட்டே இருங்க. இப்போ இந்த பால் பொங்கிடுச்சு. இப்போ ஓரளவு நல்ல திக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு. இப்படி கிட்ட இருந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறிட்டே இருங்க. பாலை சிம்மில் வச்சு கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அதாவது ஐஸ்கிரீமுக்கு போடுவோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர், அந்த கஸ்டர்ட் மில்க் பவுடரை ஒரு அரை டம்ளர் பாலில் நல்லா கலந்து, பால் இல்லாட்டி தண்ணியிலேயே கூட நீங்கள் கலந்துக்கலாம். கலந்து நல்லா இது எப்படி கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஏன்னா இது ஊற்றின பிறகு இன்னும் அது திக்காகிடும். அதனால் கட்டியாக நல்லா இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் மில்க் பவுடரை நல்லா 2 டேபிள் ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம். இப்போ இந்த நல்லா கரைச்சி வச்ச இந்த கஸ்டர்ட் மில்க் பவுடரை இப்போ இதை பாலில் ஊற்றிடலாம். பாருங்கள், கஸ்டர்ட் மில்க் பவுடரை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்குங்க. இது இப்போ ஊற்றும் பொழுது தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. திக்னஸ் வரும். பார்த்தீங்களா, திக்னஸ் வரும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். கிட்டே இருந்து நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கணும். நெக்ஸ்ட்டு கலக்கிட்டு இப்போ இதுக்கு நல்ல 1 கப் சர்க்கரை, 200 கிராம் சர்க்கரை இருக்கும். 1 கப் ஃபுல்லாக ஒரு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்றா போல், உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதிகமாக எடுத்துக்கலாம். இது 1 கப் சர்க்கரை ஃபுல்லாக இதையும் போட்டுட்டு நல்லா இதுவும் கரையிற அளவுக்கு இந்த பால்லேயே கலந்துடலாம். முதலையே சர்க்கரையும் போட்டு கலக்கிடலாம். கஸ்டர்ட் மில்க் பவுடரும் அப்புறமா போடலாம். இப்போ நம்ம இது நல்லா கலக்கிட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிட்ட இருந்து நல்லா அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வைக்கணும். நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க. கிட்ட இருந்து இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கிட்டு, இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. 5 மினிட்ஸ் நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி நல்லா இப்படி பண்ணிவிடுங்க. நல்லா கரைச்ச பிறகு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 1/2 hour நல்லா ஆறணும் அது. அதுக்கப்புறமா பழம்லாம் போடலாம். அதுக்குள்ளே பழம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் டெசர்ட்டுக்கு போடுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் பழம் மாம்பழம், அப்புறம் அதுக்கப்புறமா பலாப்பழம், அப்புறம் வாழைப்பழம். இந்த 3 நல்லா மெயினாக அதிகமாக போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆப்பிள் இருக்குது. இது நம்ம இஷ்டம். நீங்கள் எத்தனை பழம் வேணால் போட்டுக்கலாம். அதான் நான் சொன்னேன், சிட்ரஸ் இல்லாத பழம் எத்தனை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு மெயினாக 3 பழம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா போடுறேன். அந்த இது ஆறணும். பால் ஆறின பிறகு ஒன்றா போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், வேறு நல்லா அகலமான பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நல்லா வெளியே வச்சு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் ஓரளவு கூலான பிறகு இப்போ எல்லா பழத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வாழைப்பழம், நெக்ஸ்ட் மாம்பழம். நான் இப்போ சும்மா கொஞ்சம் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் பலாப்பழம் 3 போட்டுருங்க. இதை பாருங்கள், இப்போ நான் வெட்டி வச்ச எல்லா பழத்தையும் ஒன்றா போட்டுடுறேன். எல்லா பழத்தையும் போட்டுடுறேன். அது மட்டும் இல்லை, எல்லா பழத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் அழகுக்காக திராட்சை, பன்னீர் திராட்சை, அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் மாதுளம் பழம் இருந்தால் இதையும் போட்டுக்கலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் போட்டு அவ்வளோதான், டெசர்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 மணி நேரம் நல்லா கூல் ஆகணும். அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. இது இப்படியே வைக்கலாம், இல்லை சின்ன கப்பில் ஊற்றி கண்ணாடி கிளாஸ்லேயும் வச்சுலாம். அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சாலும் ஒவ்வொருத்தரும் எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லை இப்படியே வச்சு கூட நீங்கள் அப்படி எடுத்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெசர்ட்டை மூடி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. 2 மணி நேரம் வைக்கலாம், இல்லை 3 மணி நேரம் கூட எடுத்து வைக்கலாம். வச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க.